ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரியாக்ட் அப்ளிகேஷனுடைய டேட்டா ஃப்ளோ அப்படின்ட்டு நம்ம ஒரு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நிறைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லேருந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ளோ அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம க்ரோம் அப்படின்ட்டு நம்ம க்ரோம் ப்ரௌசரில் வந்து நம்ம ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எப்படின்ட்டு நமக்கு தெரியறதில்ல. இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து டெவலப் பண்ணும்போதும் நம்ம ரியாக்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா index.html நம்மளுடைய ப்ரௌசருக்கு வர டேட்டாஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா index.html அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளே இருந்து வருது. அது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டில் இந்த பப்ளிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே index.html அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் இருந்து தான் நமக்கு மெயினாக இதிலிருந்து தான் நமக்கு வந்து ஒரு ரூட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரியாக்டில். ஸோ இந்த ஐடி ஈக்குவல் டு ரூட் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூட் ஃபோல்டர் வச்சு தான் நமக்கு நம்ம ஆப்ஜேஸ்லேருந்து நம்ம ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணாலும் மொத்த டேட்டாஸ் எல்லாமே இந்த ஐடி ரூட்டை வச்சு தான் நம்ம வந்து எடுப்போம். அப்போ தான் நமக்கு வந்து க்ரோம்லேயோ இல்லை ப்ரௌசர்லேயோ நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் இந்த ரூட் அப்படின்ற ஒரு ஐடியை நம்ம இன்னொரு ஃபைல்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த index.html எங்கே போகுதுன்னா index.js அப்படின்ற ஒரு ஃபைல். இந்த ஃபைலில் இருந்து தான் இந்த index.html இருக்கிற ஐடியை வச்சு இந்த index.js நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது வந்து எங்கே இருக்குன்னா src ஃபோல்டருக்குள்ளே index.js அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் நான் சொன்னே ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு டேட்டாவை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா document.getElementBy ஐடி இல்லைனா getElementBy கிளாஸ் நேம் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நம்ம எடுத்திருப்போம். ஸோ இவங்களும் அந்த டேட்டாஸ் எடுத்திருக்காங்க. எங்கே இருந்துன்னா இந்த ரூட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த index.html எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஐடியை வச்சு தான் இங்கே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இதை ரெண்டர் பண்ணியிருக்காங்க. எதுக்குள்ளே ரெண்டர் பண்ணியிருக்காங்கன்னா app.js அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ அந்த காம்பனண்ட்டுக்கு நாம் வந்து டேட்டாஸ் கொண்டு போகிறோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் app.js வந்துடுச்சா. இதுதான் வந்து காம்பனண்ட்ஸ், ஃபஸ்ட்டு காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து வர காம்பனண்ட்ஸ் எல்லாமே இந்த app.jsக்கு போகும். இந்த app.jsலேருந்து எங்கே போகும்னா index.jsக்கு போகும். இந்த index.js எங்கே போகும்னா இந்த ரூட் ஃபோல்டர் ரூட் அந்த ஐடி வச்சு எடுத்துருக்கு இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள் index.html, இந்த ரூட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ரௌசரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஆப்ஜேஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு h1 எலமெண்ட்டில் வந்து வெல்கம் டு மை சேனல் அப்படின்னா ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெல்கம் டு மை சேனல். ஓகே, ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே காம்பனன்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த காம்பனன்ட்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம வந்து தனித்தனியாக லாகின், ப்ராடக்ட், ஃபுட்டர் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம app.jsக்குள்ளே நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டர் பண்ணிவிட்டு இந்த app.js எங்கே போகும்னா index.jsக்கு போகும். ஸோ இந்த டேட்டாஸ் இங்கே இருக்கிற டேட்டாஸ் நமக்கு வந்து index.html ஃபைலுக்கு போகும். ஸோ இதோட ரூட் ஃபைலாக வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஐடியை கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரௌசரில் ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ட்டுக்கு. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பை பாய்.